எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு வித்தியாசமான புதினா சாதம் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு 3 பச்சை மிளகா, 1/2 கப் புதினா, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, ஒரு பெரிய வெங்காயத்தில் பாதி, இதை நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு, ஜீரகம், பெருங்காயம் இதை தாளிச்சிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை, அந்த பெரிய வெங்காயத்தில் மீதம் இருக்கிற பாதியை பொடியாக நறுக்கி வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்ச விழுதையும் சேர்த்து இது நல்லா பச்சை வாசனை போய் சுருண்டு வர்ற வரைக்கும் நம்ம வதக்கணும். இதை நீங்கள் வெறும் புதினாவை மட்டுமே வச்சு செய்யலாம். என்கிட்ட இன்றைக்கி புதினா அவ்வளோ இல்லை, 1/2 கப்பு தான் இருந்தது. அதனால நான் கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்துக்கிட்டேன். அது இப்போ நம்ம இந்த மெஷர்மெண்ட்டுக்கு 3லேருந்து 4 கப் குக் பண்ண சாதம் எதுனாலும் சேர்க்கலாம். நீங்கள் அது சாப்பாட்டு அரிசி, இல்லை பொன்னி பச்சரிசி, இல்லைன்னா பாஸ்மதி அரிசி எது வேணால் சேர்க்கலாம். சேர்ந்து நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள் இதை ரைத்தாவோடையோ இல்லை ஏதாவது ஒரு காயோடையோ வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.